வெங்காய அறுவடை முடிந்து நிலங்களை பயன்படுத்திய உழுதாக பிறகு நாங்கள் இப்போது வாங்க உங்களுக்கு ஒரு புதிய பயிரினை நான் காட்ட இருக்கிறேன். மிளகாய் கன்றுகளை பாத்தியை அமைத்து இதில் தண்ணியை விட்டு நடுகை செய்வதன் மூலம் மத்தியான நேரம், அதாவது நண்பகல் வேளையில் வெயில் அதிகமாக இருப்பதால் கன்றுகள் வாடாமல் இருக்கும். மத்தியானமும் காலமையும் தண்ணி விட்டால்தான் அவர்கள் அந்த வேர் வாடாமல் செழிப்பாக வரும். நாங்கள் மத்தியான நேரத்தில் அதிகரித்து கொண்டு வருவதனால் எல்லா வளங்களும் அருகி வருகிறது. வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எதிர்கால இப்போது சாதுவன வாட்டங்கள் கண்டுள்ளன. ஒரு 10 நாளைக்கு தொடர்ச்சியாக இவ்வாறு செய்த பிறகு முறைகளுக்கு முளைச்சி வருது காய்க்கிறேன். ஆனால் இந்த மிளகாய் காய்திறன் கூடியது. நான் உங்களுக்கு வேறு வீடியோவும் இதில் போட்டிருக்கிறேன் இந்த மிளகாய் செய்கை பற்றி. அதே இனத்திலிருந்து எடுத்த மிளகாய் கன்றுகள்லாம் இப்போது நாற்றுகள் மிளகாய் விதைகளை நாங்கள் நாற்றுகள் வாங்குவதென்றால் ஒரு மிளகாய் நாற்று 7 ரூபா தொடக்கம் 10 ரூபா வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மிளகாய் செய்கை நாங்கள் ஒரு பயிரை தொடர்ச்சியாக செய்து பார்த்தால்தான் அதில் வெற்றி காண முடியும். ஒரு வருடம் வெற்றி வந்தால் மறு வருடம் வரவில்லை என்று மனம் சோர்ந்து விடக்கூடாது. தொடர்ச்சியாக அந்த பயிரை செய்வதன் மூலம் ஒரு அனுபவத்தையும் பெற்று நாங்கள் வெற்றி காண. வணக்கம் உறவுகளே, இன்று நாங்கள் வெங்காய அறுவடை முடிந்து நிலங்களை பயன்படுத்திய பிறகு உங்களுக்கு ஒரு புதிய பயிரினை நாட்டுவதற்காக தயார் செய்யப்பட்ட நிலையில் நமது தோட்டத்தினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உழுதாக பிறகு நாங்கள் இப்போது வாங்க உங்களுக்கு ஒரு புதிய பயிரினை நான் காட்ட இருக்கிறேன். மிளகாய் கன்றுகளை வைப்பதற்காக இவ்வாறு பாத்தியை அமைத்து வைப்பதன் மூலம் நாங்கள் வெயிலுக்கு மிளகாய் நாற்றுகள் வாடுவதை தவிர்ப்பதற்காக இவ்வாறு பாத்தியை அமைத்து இதில் தண்ணியை விட்டு நடுகை செய்வதன் மூலம் மத்தியான நேரம், அதாவது நண்பகல் வேளையில் வெயில் அதிகமாக இருப்பதால் கன்றுகள் வாடாமல் இருப்பதற்காக இந்த செயல்முறையை செய்துள்ளோம். இவ்வாறு செய்வதனால் பயிர் வாடாமல் இருக்கும். ஒரு 10 நாளையில் அவர்கள் வேர் பிடித்து சிறப்பாக வளர்வதற்கு சாத்தியக்கூறாக இருக்கும். இது கடந்த வருடம் செய்த அனுபவத்தை கொண்டு இந்த வருடமும் செய்துள்ளோம். நேற்று மாலை வேளையில் இந்த பயிரினை நாங்கள் நட்டுள்ளோம். செடிகளை இதில் பார்த்திங்கன்னா இப்படி தண்ணியை விட்டுட்டு மிளகண்டை இதுக்குள்ளே வச்சு விட்டால் அவர்கள் வளர்ந்து உங்களுக்கு வடிவாக பயனை தரக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு உரைப்பதனால் மத்தியானமும் காலமையும் தண்ணி விட்டால்தான் அவர்கள் அந்த வேர் வாடாமல் செழிப்பாக வரும். நாங்கள் மத்தியான நேரத்தில் நிற்பதில்லை, வேலைக்கு செல்வதனால் இந்த செயல்முறையை செய்துள்ளோம். இதன் மூலம் நாங்கள் இவ்வாறு செய்வதனால் மத்தியான நேரம் தண்ணி விட தேவையில்லை, பின்னேரம் ஒரு விட்டால் சரி. இப்போ நீங்கள் நீரும் அதிகமாக தேவைப்படாது. ஆகவே அரை பாத்திக்கு போடணுன்னே தண்ணியை நிப்பாட்டி மெட்ட பாத்தியில் தூக்கி வச்சோம்னா சரி. இது நாங்கள் குறைந்த நீர் மூலம்
பயன்படுத்துவதற்காக இந்த குழாய் மெல்லிய ஒரிஞ்சி குழாயை பயன்படுத்தி இந்த செய்கையை செய்கிறோம். இது டேங்கில் இருந்து தண்ணி வரவழியாக மோட்டார்கள் தூக்குவது அதுகள் செலவுகளை குறைக்க முடியும், நேரத்தையும் மிச்சப்படுத்த முடியும். இதற்கு சொட்டு நீர்ப்பாசனம், தூவல் நீர்ப்பாசனம் என்பவற்றையும் பயன்படுத்த முடியும். இது எமது வீட்டுக்கு அருகில் இருப்பதனால் இந்த முறையை நாங்கள் பயன்படுத்தி செய்கிறோம். நீர் வளமும் அருகி வருவதனால் நாங்கள் இறைக்கிற முந்திய மாதிரி இறைக்கலாம். இப்போ நீர் வளம் எல்லா வளங்களும் அரிதாக வருகிறது. மனித சனத்தொகை அதிகரித்து கொண்டு வருவதனால் எல்லா வளங்களும் அருகி வருகிறது. வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எதிர்கால சந்ததிக்கு அது தேவையாக இருப்பதனால் இப்போது நட்டுள்ள மிளகாய் கன்றுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பாத்திகள் அமைத்து நட்டுள்ளதனால் நீரின் தேவைகள் குறைக்கப்படுகிறது. அதோடு நேரம் மிச்சம். இப்போ புல்லாக அரைக்க தேவையில்லை, நேற்று ஒருக்கா அரைச்சி போட்டுத்தான் நட்ட நாங்கள் திருப்பி இன்று காலமே அரைவாசிக்கு தண்ணி போன விட்டால் அது அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். இப்போது சாதுவான வாட்டங்கள் கண்டுள்ளன. ஒரு 10 நாளைக்கு தொடர்ச்சியாக இவ்வாறு செய்த பிறகு முறைகளுக்கு நாங்கள் நீரை பாய்ச்சி இவர்களை வளர்க்க முடியும். 10 நாளில் வேர்கள் நிலத்தில் ஊன்றிய பிறகு நாங்கள் மண்புழு உரம், இயற்கை பசலை, அதாவது கம்பாஸ்ட் என்று சொல்லுவார்கள், அதுகளை பயன்படுத்தி கடந்த வருடமும் நாங்கள் செய்து வெற்றி அடைந்தோம். இந்த முறை இனி மேரி காலம் தொடங்குறதால மிளகாய் கன்றுகளை இப்போது நாங்கள் நாட்டி இருக்கிறோம். இந்த மிளகாய் கன்றானது எமது விதையிலிருந்தே எடுக்கப்பட்ட மிளகாய். அதாவது இப்போது நாம் நம்மூர் விவசாயத்தில் உயரின மிளகாய் நாற்றுகள் தான் இருக்கிறது. அவற்றை நாங்கள் பயன்படுத்தும் போது அதிலிருந்து விதையிலிருந்து திருப்பி கண்டை எடுத்தால் அது காய்க்காமல் விடுகிறது. அநேகமான நண்பர்கள் கேட்பார்கள், அது முளைச்சி வருது காய்க்கிறேன். ஆனால் இந்த மிளகாய் காய்திறன் கூடியது. நான் உங்களுக்கு வேறு வீடியோவும் இதில் போட்டிருக்கிறேன் இந்த மிளகாய் செய்கை பற்றி. அதே இனத்திலிருந்து எடுத்த மிளகாய் கன்றுகள்லாம் இப்போது நாற்றுகளாக நடுகிறோம். இப்போ இந்த மிளகாய் நாற்றானது 60 நாட்கள் கடந்த நிலையில் நேற்று நாங்கள் மேடையிலிருந்து பிடுங்கி நாட்டி வைத்துள்ளோம். இது இன்னொரு சிறப்பு என்னென்றால், எமது விதையிலிருந்தே இதனை நாங்கள் எடுத்து பாதுகாத்து அதனை வைத்து நட்டுள்ளோம். செடிகளின் சிறப்பை பார்த்தீங்கன்னா இருக்கு. நாற்றங்கால்களில் இவ்வாறான மிளகாய் விதைகளை நாங்கள் நாற்றுகள் வாங்குவதென்றால் ஒரு மிளகாய் நாற்று 7 ரூபா தொடக்கம் 10 ரூபா வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது உயரின இனங்கள். அது எமது காலநிலைகளுக்கு சாதகமாக அமையாது மற்றும் முறப்பாவனை மற்றும் அதிக விளைச்சல் தருவதாக இருக்கும். நீண்ட நாட்கள் காய்க்க 3 தொடக்கம் 4 மாதம் வரை காய்க்கக்கூடியதாக இந்த மிளகாய் நாற்று உள்ளது. வரும் முறைகளில் உங்களுக்கு இந்த நாற்றுகள் தேவை என்றாலும் நீங்கள் நம்மிடம் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அந்த நாற்றுகளை வழங்கி வைத்து நீங்களும் விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த மிளகாய் செய்கை நாங்கள் ஒரு பயிரை தொடர்ச்சியாக செய்து பார்த்தால் தான் அதில் வெற்றி காண முடியும். ஒரு வருடம் வெற்றி வந்தால் மறு வருடம் வரவில்லை என்று மனம் சோர்ந்து விடக்கூடாது.
தொடர்ச்சியாக அந்த பயிரை செய்வதன் மூலம் ஒரு அனுபவத்தையும் பெற்று நாங்கள் வெற்றி காண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.